நிலக்கோட்டை அருகே குண்டலப்பட்டி ஸ்ரீபாலமுருகன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவில் ராஜ அலங்காரத்தில் சிறப்பு அபிஷேகம், காவடி முளைப்பாரியுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவில் சுற்று கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் குத்துவிளக்கு வழிபாடு நடத்தினார்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குண்டலப்பட்டியில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீபாலமுருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ஸ்தாபகர் மற்றும் தலைவராக உள்ள பெங்களூர் செல்வராஜ் என்பவரால் புனரமைக்கப்பட்டு 20வது ஆண்டு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாலமுருகனுக்கு சோழவந்தான் குருக்கள், பிரம்மஸ்ரீ பாலமுருகன், சிவஸ்ரீ ரிஷிகேசன் சிவம் ஆகியோர் கொண்ட சிவாச்சாரியார்கள் வேதபாராயணம் செய்து சுவாமிக்கு பால், பன்னீர் மற்றும் திரவிய பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் ஸ்ரீபாலமுருகன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அவருக்கு மகா தீபாராதனை செய்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அமுது ஊட்டியும் பெயர் சூட்டியும் காணிக்கை படைத்தனர். பின்பு ஸ்ரீபாலமுருகனுக்கு காவடி வடிவிலான முளைப்பாரி அமைத்து காவடி எடுத்து குண்டலப்பட்டி பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். சென்னையில் குடியிருந்து வரும் நாகராஜ், பரமேஸ்வரி தம்பதியினர் உபயத்தில் 5000க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. லட்சுமிபுரம் ரதகளி நாதஸ்வர குழுவினர் முருகப்பெருமானுக்கு மங்கள இசை மூலம் வழிபாடு நடத்தினார்கள். சுற்று கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு நடத்திய குத்துவிளக்கு பூஜையில் லட்சார்ச்சனை மற்றும் முருக வழிபாடு நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் சிவக்குமார், துணை செயலாளர் சந்திரசேகர், பொருளாளர் அழகுராஜா மற்றும் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பெங்களூர் முருகேஷ், செந்தில்குமார், குண்டலப்பட்டி, பால்பாண்டி, பெத்தனசாமி, கதிரேசன், அழகுராஜ், சிறுநாயக்கன்பட்டி ராமநாதன், நிலக்கோட்டை சரவணன் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கௌரவ ஆலோசகர்கள் குண்டலப்பட்டியை சேர்ந்த ராஜகோபால், தங்கப்பாண்டி, அரண்மனை முத்துப்பாண்டி, முருகன் மற்றும் தைப்பூச விழாக்குழு உறுப்பினர்கள் பெங்களூர் ஆனந்தகுமார், குண்டலப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி, கார்த்தி, முருகன், வீரமணி, விஜி, சுந்தரலிங்கம், கிருஷ்ணன், முத்துக்குமார், நித்தீஷ்குமார், சண்முகம், தீபக், சந்தோஷ், சிவா, குபேரன் மற்றும் குண்டலப்பட்டி வீரமணி, மோகன்ராஜ், அரசு அலுவலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களுக்கு ஸ்ரீபாலமுருகன் கோவில் நிறுவனரும் தலைவருமான பெங்களூர் செல்வராஜ் தைப்பூச விழா குறித்து பேட்டியளித்தார். இந்த பாலமுருகன் அறுபடை வீடுகளில் உள்ளது போல் சிறந்த ஆற்றலோடும் கனிவோடும் கருணையோடும் திகழ்கின்றான். சுயம்பு ஆலயங்கள் என்று நமது நாட்டில் ஏராளமாக உண்டு. இக்கோயிலும் ஒரு வகையில் சுயம்பு ஆலயம்தான். அது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. நாங்கள் திட்டமிட்டோ யோசனை செய்தோ இந்த ஆலயத்தை உருவாக்கவில்லை. அவனே எனக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என எங்களுக்கு தெரிவித்து இந்த ஆலயத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆதலால் சுயம்புவாக எழுந்திருக்கும் எம்பெருமான் பாலமுருகன் இங்கே சீரும் சிறப்போடு அருள் புரிவது மட்டுமல்லாமல் ஊர் மக்கள், சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் மகிழ்வரும் வண்ணம் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடைபெற அவன் அருள்பாலிக்கின்றான். மக்களும் மகிழ்ச்சியுறுகின்றார்கள். நலமோடும் வளமோடும் இருப்பதால் இந்த நாளில் மக்களின் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் இங்கு வந்து அவனுக்கு செய்யும் சேவையையும் பார்த்து அனைவரும் குறிக்கலாம். நன்றி, வணக்கம். Patrick
எங்கும் நிறைந்தவனுக்கு ஆழ்வன் தம்பிக்கு வேல்முருகனுக்கு வேல்முருகனுக்கு பாலரண்டவாணிக்கு குண்டலவட்டி பாலமுருகனுக்கு அரோகரா 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 முருகனுக்கு ஆளரண்டவாணிக்கு நந்தனுக்கு கடம்பனுக்கு மதுவேலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஆலமுருகனுக்கு रुद्राय नमः कालाय नमः कलवी करुणाय नमः बलवी करुणाय नमः बलाय नमः बलप्रदन्धनाय नमः सर्ववीरदमनाय नमः मनोन्मनाय नमः शब्दाय नमः परब्रह्माय नमः पार्वती परमेश्वर स्वामिने नमो नमः योगा पुष्पं नेडा पुष्पवान् प्रजावान् भगवान् भवति चन्द्रमा पुष्पवान् भवति य एवं वेद योगामायनं वेदगणवान् भवति निर्वाममायननो आयनवान् भवति य एवं वेद योगामायनं वेदगणवान् भवति ओम तद्ब्रह्मा ओम तद्वायु तथात्मा निर्वाममायननो आयनवान् भवति य एवं वेद योगामायनं वेदगणवान् भवति प्रार्थना नमस्याय धन्यरूपाय हिरण्यलिङ्गाय अम्बिकापदरे उमापदरे पशुपदरे नमो नमः ओम भूर्भुवस्वरा नमो भागवती परमेश्वर स्वामिने तदे नमो नमः हरिः ओम हरिः ओम विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय रुद्राय श्रीहाराय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः ओम राजाधिराजाय प्रदक्षिणायिने नमो वयमै श्रवणाय शिवेकामागामगामगमयं कामे सर्वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमो नमः
நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.